வெல்கம் டு மேக்ஸ் வெரி ஈஸி. இன்றைக்கி 6th சாப்டரில் எக்ஸசைஸ் 6.2 பார்க்க போகிறோம். 6.2 ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா இன்க்ரீசிங் அண்ட் டிக்ரீசிங் ஃபங்க்ஷன் பற்றி பார்க்க போகிறோம். ஸோ ஒரு ஃபங்க்ஷன் எஃப் ஆஃப் எக்ஸ்னு கொடுத்துருந்தாங்கன்னா எஃப் டேஸ் ஆஃப் எக்ஸ் கிரேட்டர் தென் ஜீரோனா அது இன்க்ரீசிங் ஃபங்க்ஷன், எஃப் டேஸ் ஆஃப் எக்ஸ் லெஸ் தென் ஜீரோனா அது டிக்ரீசிங் ஃபங்க்ஷன். ஸோ இந்த பாயிண்ட் தான் மெயின். நம்ம எஃப் டேஸ் ஆஃப் எக்ஸ் கண்டுபிடிப்போம். அது கிரேட்டர் தென் ஜீரோனா இன்க்ரீசிங் சொல்லுவோம், லெஸ் தென் ஜீரோனா டிக்ரீசிங் சொல்லுவோம். எக்ஸசைஸ்க்குள்ளே போவோம். 6.2 ஃபர்ஸ்ட் சம். ஷோ தட் த ஃபங்க்ஷன் given by f of x equal to 3x plus 17 is increasing on r. ஸோ f of x எழுதிக்கோங்க. ஸோ முதல்ல சொன்ன மாதிரி f dash of x டிஃபரன்ஷியேட் வித் ரெஸ்பெக்ட் எக்ஸ் பண்ணுங்கள். 3x டிஃபரன்ஷியேட் பண்ணால் 3 வரும். 17 டிஃபரன்ஷியேட் பண்ணிங்கன்னா 0 வந்துடும். அப்போ 3 தான் வரும். f dash of x வந்து 3. இது என்னது 0வோட கிரேட்டர். ஸோ என்ன வேல்யூ எக்ஸ் என்ன வேல்யூ இருந்தாலும் த ஃபங்க்ஷன் இஸ் இன்க்ரீசிங். ஏன்னா இதில் வந்து எக்ஸ் டேர்ம்ங்கிறது இல்லை. ஆனால் வந்து எல்லா வேல்யூக்கும் எக்ஸுக்கும் பாசிட்டிவ் வருது. ஸோ function is increasing. Second sum, show that the function given by f of x equal to e power 2x is increasing on r. So function எழுதிக்கோங்க. increasing பார்க்குறதுக்கு முதல்ல f dash of x கண்டுபிடிங்க. f dash of x டிஃபரன்ஷியேட் பண்ணிங்கன்னா e power 2x அப்படியே வந்துடும். அப்புறம் 2x டிஃபரன்ஷியேட் பண்ணும்போது 2 வரும். அப்புறம் 2 into e power x 2x வருது. இது greater than 0 for all values of r. இது எப்படி greater than 0? எக்ஸாம்பிளுக்கு x வந்து ஒரு நெகட்டிவ் வேல்யூ எடுத்துக்கோங்க, -3 எடுத்துக்கோங்க. அப்போ என்ன ஆகும்? 2 into e power -6 ஆகும். e power -6ங்கிறத என்ன எழுதலாம்? 2 by e power 6 எழுதலாம். ஈயோட வேல்யூ என்ன? 2.718. ஸோ இதை வந்து பவர் 6 பண்ணாலும் ஒரு பாசிட்டிவ் வேல்யூ வரும். பாசிட்டிவ் வேல்யூ பை பாசிட்டிவ் வேல்யூ என்ன வரும்? கிரேட்டர் தான் 0 தான் வரும். அதே மாதிரி ஈக்கு வந்து பாசிட்டிவ் எக்ஸ் எடுத்தாலும் அதுவும் கிரேட்டர் தான் 0 தான் வரும். அதனால தான் e power 2x வந்து 2 into e power 2xங்கிறது கிரேட்டர் தான் 0. ஸோ த ஃபங்க்ஷன் f is increasing on r. Third sum, show that the function given by f of x equal to sin x is increasing in 0 to pi by 2, decreasing in pi by 2 to pi, neither increasing nor decreasing in 0 to pi. So function எழுதிக்கோங்க. ஃபுல்லாக எடுத்தோடனே முதல்ல டிஃபரன்ஷியேட் தான் பண்ணணும். f dash of x கண்டுபிடிங்க. sin x டிஃபரன்ஷியேட் பண்ணிங்கன்னா cos x வரும். ஸோ ஃபஸ்ட் இன்டர்வல் 0 to pi by 2, 0 to pi by 2. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா எல்லா வேல்யூ sin, cos எல்லாம் பாசிட்டிவ். அப்போ சைன் வந்து பாசிட்டிவ், இது காசு வந்து பாசிட்டிவ்ங்கிறனால என்ன ஆயிரும்? இந்த இடத்துல ஃபஸ்ட் குவாட்ரண்ட்டில் என்ன வேல்யூ 0 to பையில் என்ன வேல்யூ போட்டாலும் காஸ் எக்ஸ் வந்து பாசிட்டிவ் தான் வரும். அப்போ என்ன வரும்? கிரேட்டர் தான் 0. அப்போ ஃபங்க்ஷன் இஸ் இன்க்ரீசிங் இன் 0 to pi by 2. செகண்ட் குவாட்ரண்ட் எடுத்துக்கோங்க. pi by 2 to pi, pi by 2 to pi. இந்த pi by 2 to பையில் பார்த்தீங்கன்னா சைன் மட்டும் தான் பாசிட்டிவ் இருக்கும், காசெல்லாம் வந்து நெகட்டிவில் இருக்கும். அப்போ இந்த என்ன வேல்யூ போட்டாலும் காஸ் எக்ஸோட வேல்யூ என்ன வரும்? நெகட்டிவ் தான் வரும். அப்போ லெஸ் தென் 0. So f dash of s is negative in pi by 2 to pi as cos x is negative in the second quadrant. Therefore the function is negative now decreasing in pi by 2 to pi. அடுத்து மூணாவது சப்டிஷன் பார்த்தீங்கன்னா neither increasing or decreasing 0 to pi. இப்போ 0 to பையில் பார்த்தீங்கன்னா 0லேருந்து பைக்கு பார்த்தீங்கன்னா இங்கே வரைக்கும் வந்து இன்க்ரீசிங் ஃபங்க்ஷனாக வரும், இங்கிட்டு வரும்போது டிக்ரீசிங் வரும். இந்த மாதிரி ரெண்டுமே கலந்து வந்துச்சுன்னா அந்த இன்டர்வல் வந்து நம்ம என்ன சொல்லுவோம்னா neither increasing nor decreasing தான் சொல்லுவோம். From a and b it is clear that function is neither increasing or decreasing in 0 to pi. அதாவது ஒரு இதில் இன்க்ரீஸ் ஆகுது, இன்னொரு டிக்ரீஸ் ஆகுது. ஸோ இந்த இன்டர்வல் மொத்தமாக எடுக்கும்போது பார்த்தீங்கன்னா ஃபங்க்ஷன் neither increasing nor decreasing. Fourth sum, find the interval in which the function given by f of x equal to 2x square minus 3x is increasing with decreasing. ரெண்டையும் பார்க்க கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. ஸோ ஃபங்க்ஷனை முதல்ல எழுதுங்க. டிஃபரன்ஷியேட் பண்ணுங்க. முதல்ல f dash of x equal to 2x ஸ்கொயர் டிஃபரன்ஸ் பண்ணால் 4x minus 3x டிஃபரன்ஸ் பண்ணால் -3 வரும். இப்போ வந்து நமக்கு வந்து இன்க்ரீசிங் எந்த இடத்துல டிக்ரீசிங் எந்த இடத்துல கேட்டிருக்காங்க. அப்போ f dash x முதல்ல 0க்கு ஈக்குவல் பண்ணி எக்ஸுக்கு என்ன வேல்யூ கண்டுபிடிங்க. ஸோ f dash of x 0னா 4x minus 3 = 0. அப்போ எக்ஸுக்கு வேல்யூ பார்த்தீங்கன்னா x = 3/2, 3/4 சாரி 3/4. ஸோ இந்த 3/4 கிராஃப் போடுங்க. 3/4 பண்ணி -∞ 3/4 இன்ஃபினிட்டி. இப்போ ரெண்டு பார்ட்டாக இருக்குது. -∞ 3/4 ஒரு பார்ட்டு, 3/4 இன்ஃபினிட்டி ஒரு பார்ட்டு. ஸோ இந்த பாயிண்ட் வந்து 3/4 வந்து டிவைட்ஸ் ரியல் லைன் இன்ட்டு 2 இன்டர்வல்ஸ். ஸோ இந்த முதல் இன்டர்வல் எடுத்துக்கோம் -∞ to 3/4. இங்கே f dash of xல இந்த இன்டர்வலில் வந்து இன்டர்வலில் உள்ள ஒரு வேல்யூ எடுத்து சப்ஸ்டிட் பண்ணி பாருங்கள். சப்ஸ்டிட் பண்ணிங்கன்னா அது லெஸ் தென் 0 வரும். என்ன வேல்யூ வேணால் எடுத்து செக் பண்ணி பாருங்கள், அது லெஸ் தென் 0 வரும். ஸோ லெஸ் தென் 0னால ஃபங்க்ஷன் வந்து இந்த இன்டர்வலில் டிக்ரீசிங் ஃபங்க்ஷன். அதே இந்த இன்டர்வல் அடுத்த இன்டர்வல் 3/4 to infinity எடுங்க. f dash of xல எந்த வேல்யூ வேணாலும் எக்ஸுக்கு இந்த இன்டர்வலுக்குள்ளே இல்லை என்ன வேல்யூ வேணாலும் சப்ஸ்டிட் பண்ணுங்கள். உதாரணத்துக்கு 1 எடுத்து பாருங்கள்.
4 into 1 4 minus 3 அப்போ 1 வரும் greater than 0. ஸோ f dash of x வந்து இந்த இன்டர்வல் எல்லாமே வந்து பாசிட்டிவ் வரும். ஸோ f is a increasing function in the interval 3/4 comma infinity. Fifth sum, find the interval in which the function f given by f of x equal to 2x cube minus 3x square minus 36x plus 7 is a increasing b decreasing. ஸோ இது ஃபோர்த் சம் மாதிரியே தான் f of x எழுதிக்கோங்க, f dash of x டிஃபைன் பண்ணுங்கள், 2x cube டிஃபைன் பண்ணிங்கன்னா 6x square, 3x square டிஃபைன் பண்ணால் 6x, 36x 36 வரும், இது 0 வந்துடும். ஸோ 0க்கு ஈக்குவல் பண்ணி எக்ஸா வேல்யூ கண்டுபிடிங்க. அப்போ 6x square minus 6x minus 36 equal 0. 6 காமன் ஆடுங்க, 6 into x square minus x minus 6 equal 0. இந்த 6 அங்கே போய் 0 ஆயிரும். இந்த மைனஸ் எக்ஸை ரெண்டாக பிரிக்கும். இது வந்து வேல்யூ கண்டுபிடிக்கிறதுக்கு பிரிப்போம், ஏற்கனவே படித்து பழகினது. எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் 3x + 2xனா மைனஸ் எக்ஸ் தான் வரும், மைனஸ் எக்ஸ் ஈக்குவல் 0. அப்போ எக்ஸை காமன் எடுத்தோம்னா எக்ஸ் இன்ட்டு எக்ஸ் மைனஸ் 3 + 2 into x minus 3 equal 0. அப்போ x + 2 equal 0 or x minus 3 equal 0. அப்போ x equal to -2 or x equal to 3. ஸோ எக்ஸுக்கு 2 வேல்யூ வருது. ஏன்னா இது வந்து இது செகண்ட் ஆர்டர் டிகிரினால 2 வேல்யூ வருது. இதே ஒரு எக்ஸ் மட்டும் வந்துச்சுன்னா ஒரு வேல்யூ தான் வரும். ஸோ நமக்கு இந்த ரியல் லைனை வந்து 2 பாயிண்ட் டிவைட் பண்ணுது, மூணு இதாக டிவைட் பண்ணுது. டிஜாயின்ட் இன்டர்வல் 3 இதாக டிவைட் பண்ணுது. ஒன்று வந்து -∞ to -2, அப்புறம் -2 to 3, அப்புறம் 3 to ∞, 3 டிவைட் பண்ணுது. ஸோ நம்ம வந்து இந்த 3 பாயிண்ட்லேயே வந்து இன்க்ரீஸிங் டிக்ரீஸிங் பார்க்க போகிறோம். மொதல் இன்டர்வல் பார்த்தீங்கன்னா -∞ to -2 எடுத்துக்கிறோம். ஸோ இதில் வந்து f dash of xல வந்து இந்த இன்டர்வல் ஏதாவது ஒன்று சப்ஸ்டிட் பண்ணுது. உதாரணத்துக்கு -3 சப்ஸ்டிட் பண்ணிங்கன்னா 6 into -3 ஸ்கொயருங்கிறது 3 ஸ்கொயர் வந்து 9 வந்துடும், 6 9 வந்து 54, -6 into -3னா 18 வந்துடும், +18, 54 + 18 -36 பார்த்தீங்கன்னா 36 வரும், greater than 0. ஸோ இதில் என்ன வேல்யூ போட்டாலும் greater than 0 வரும். ஸோ த ஃபங்க்ஷன் இஸ் இன்க்ரீசிங் இந்த இன்டர்வல் -∞ to -2. அடுத்த ரெண்டாவது இன்டர்வல் -2, 3ல் செக் பண்ண போகிறோம். இங்கே பார்த்தீங்கன்னா இந்த இதில் போட்டு பார்த்தீங்கன்னா f dash of x பார்த்தீங்கன்னா <0 தான் வரும், செக் பண்ணிக்கோங்க. ஸோ <0னால த ஃபங்க்ஷன் இஸ் டிக்ரீசிங். அடுத்து மூணாவது இன்டர்வல் 3 to ∞ பார்க்க போகிறோம். இங்கே பார்த்தீங்கன்னா f dash of x வந்து பார்த்தீங்கன்னா <0 தான் வரும். இதையும் செக் பண்ணி பார்த்துக்கோங்க, உங்களுக்கு சந்தேகமாக இருந்தால். தேர்ஃபோர் த ஃபங்க்ஷன் இஸ் இன்க்ரீசிங். நீங்கள் எக்ஸாமில் வந்து ஒரு வேலையை போட்டு செக் பண்ணி பார்த்து எழுதுங்க. நான் இது வந்து உங்களுக்கு நிறைய சொல்லிக் கொடுத்தனால நான் அடுத்த ஸ்டெப் போயிடுறேன். ஸோ த ஃபங்க்ஷன் இஸ் இன்க்ரீசிங் இந்த இன்டர்வல் -∞ to -2 and 3, and decreasing in the interval -2, 3. அடுத்த 6 sum, find the intervals in which the following functions are strictly increasing or decreasing. அதே மாதிரி தான் ஃபங்க்ஷன் கொடுத்துருக்காங்க. ஃபர்ஸ்ட் சப்டிஷன் A, x² + 2x - 5, இல்லாட்டி f of xன்னு எடுத்துக்கோங்க. அப்போ f dash of x பார்த்தீங்கன்னா 2x + 2ன்னு வரும். ஸோ ஈக்குவல் டு 0 போடுங்க, போட்டிங்கன்னா x equal to -1 வரும். ஸோ ரியல் லைனை -1ங்கிற பாயிண்டில் ரெண்டாக பிரிக்குது. -∞ to -1ம் -1 to ∞, 2 இன்டர்வலாக வருது. ஸோ நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா முதல் இன்டர்வல் -∞ to -1 பார்த்தீங்கன்னா f dash of x பார்த்தீங்கன்னா <0 தான் வரும், செக் பண்ணிக்கோங்க போட்டு பார்த்து. ஸோ த ஃபங்க்ஷன் இஸ் டிக்ரீசிங். அதே மாதிரி -1 to ∞ பார்த்தீங்கன்னா f dash of x வந்து <0 தான் வரும். தேர்ஃபோர் த ஃபங்க்ஷன் இஸ் இன்க்ரீசிங். ஸோ இது முதல் இன்டர்வலில் டிக்ரீசிங், ரெண்டாவது இன்டர்வலில் இன்க்ரீசிங் சொல்லி எழுதிக்கோங்க. அடுத்து b sum, 10 - 6x - 2x². ஸோ f of x எழுதிக்கோங்க, 10 - 6x - 2x². f dash of x கண்டுபிடிங்க. இது 0 ஆயிரும், இது வந்து -6 வரும், இது -4x வரும். ஸோ ஈக்குவல் 0 சப்ஸ்டிட் பண்ணிங்கன்னா எக்ஸோட வேல்யூ பார்த்தீங்கன்னா -6 - 4x = 0. அப்போ 4x = -6 வரும், எக்ஸுக்கு வந்து -3/2 வரும். ஸோ ரியல் லைனை -3/2ல் ரெண்டாக ஸ்ப்ளிட் ஆகுது. -∞ to -3/2வும் -3/2 to ∞ ஸ்ப்ளிட் ஆகுது. ஸோ ஃபர்ஸ்ட் இன்டர்வலில் -∞ to -3/2வில் பார்த்து f dash சப்ஸ்டிட் பண்ணி பார்த்தீங்கன்னா <0 வரும். ஸோ அந்த ஃபங்க்ஷன் இஸ் இன்க்ரீசிங். அதே மாதிரி -3/2 to ∞ f dash போட்டிங்கன்னா <0 தான் வரும். தேர்ஃபோர் த ஃபங்க்ஷன் இஸ் டிக்ரீசிங். ஸோ இந்த இன்டர்வலில் இன்க்ரீசிங்கும் இந்த இன்டர்வலில் டிக்ரீசிங்கும் ஆகுது இந்த ஃபங்க்ஷன். அடுத்து சி சப்டிவிஷன், -2x³ - 9x² - 12x + 1. ஸோ ஃபங்க்ஷன் f of x எடுத்துக்கோங்க. ஸோ f dash x பிரிச்சிங்கன்னா -6x² - 18x - 12. இது ஸ்கொயரில் வரனால 2 வேல்யூ வரும் எக்ஸுக்கு. ஸோ f dash x = 0 போட்டு சால்வ் பண்ணிங்கன்னா 6 காமன் எடுத்து வெளியே எடுத்துகிட்டு பார்த்தீங்கன்னா x² + 3x + 2 = 0. இது சால்வ் பண்ணி வந்தீங்கன்னா x + 2 × x + 1 = 0ன்னு வரும்.
அப்போ எக்ஸுக்கு வேல்யூ பார்த்தீங்கன்னா எக்ஸுக்கு -2 ஆர் எக்ஸுக்கு -1 வரும். ஸோ ரியல் நம்பரை பார்த்தீங்கன்னா ரெண்டு பாயிண்ட் வந்து மூணு ஜாயிண்ட்டாக வந்து பிரிக்குது. -∞ to -2, -2 to -1, -1 to ∞, மூணாக பிரிக்குது. ஸோ ஒவ்வொரு இன்டர்வல்லையும் ஃபங்க்ஷன் டிக்ரீஸிங்காக இன்க்ரீஸாக செக் பண்ண போகிறோம். ஸோ முதல் இன்டர்வல் பார்த்தீங்கன்னா -∞ to -2 வருது. இந்த இடத்துல f' சப்ஸ்டிட் பண்ணி பாருங்கள், <0 தான் வரும். therefore the function is decreasing. அடுத்த இன்டர்வல் -2 to -1 வரும். f' சப்ஸ்டிட் பண்ணி பாருங்கள், <0, அதாவது <0 வரும். therefore the function is increasing. அடுத்த இன்டர்வல் -1 to ∞ செக் பண்ணி பாருங்கள், f' வந்து <0 வரும். therefore the function is decreasing. ஸோ the function வந்து ரெண்டு இன்டர்வலில் டிக்ரீஸ் ஆகுது, ஒரு இன்டர்வலில் இன்க்ரீஸ் ஆகுது. அடுத்து dsum 6 - 9x - x². f(x) = 6 - 9x - x² எடுத்துக்கோங்க. அப்போ f' பார்த்தீங்கன்னா -9 - 2x வரும். f(x) = 0 சப்ஸ்டிட் பண்ணிங்கன்னா எக்ஸுக்கு வேல்யூ பார்த்தீங்கன்னா -2x = 9 வரும். அப்போ x = -9/2 வரும். ஸோ இந்த -9/2 பார்த்தீங்கன்னா ரியல் லைனில் ரெண்டாக பிரிக்குது. -∞ to -9/2, -9/2 to ∞. ஸோ மொதல் இன்டர்வலை செக் பண்ணுறோம். -∞ to -9/2, f(x) வந்து பார்த்தீங்கன்னா >0 வரும். therefore the function is increasing. அடுத்து ரெண்டாவது இன்டர்வலில் பார்த்தீங்கன்னா -9/2 to ∞ பார்த்தீங்கன்னா f(x) பார்த்தீங்கன்னா <0 வரும். therefore the function is decreasing. ஸோ முதல் இதில் இன்க்ரீசிங், ரெண்டாவது இதில் டிக்ரீசிங். அடுத்து சப்டிவிஷன் x+1 whole cube into x - 3 whole cube. f(x) = x+1 whole cube into x - 1 whole cube எடுத்துக்கோங்க. ஸோ f' பார்த்துக்கோங்க, இது uvங்கிற ஃபார்முலா இருக்குது. ஸோ முதல்ல யூவை டிஃபைன் பண்ணுங்கள். யூவை டிஃபைன் பண்ணிங்கன்னா 3 into x+1 whole square வரும். அப்புறம் உள்ள இருக்க டிஃபைன் பண்ணுவோம் 1 வரும். அதனால் 1 எழுதலை, இது v அப்படி எழுதிக்கோங்க. அதே மாதிரி யூ வச்சுக்கிட்டு வியை டிஃபைன் பண்ணுங்கள். டிஃபைன் பண்ணிட்டீங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னா காமனாக இது வந்து இந்த டேர்ம் காமனாக இருக்குது. 3 into x+1 whole square, x - 3 whole square வந்து காமனாக இருக்குது. அதுபோல் மிச்சம் உள்ளது பார்த்தீங்கன்னா x into x - 3 + x+1 பேலன்ஸ் உள்ளது எழுதியிருக்கீங்க. இதில் பார்த்தீங்கன்னா x 0 2x ஆகும், 3 -2 ஆகும். அப்போ 3 into x + 1 whole square, x - 3 whole square, 2x - 2 வரும். இதில் 2 வந்து காமனாக வெளியிட்டீங்கன்னா 6 வந்துடும். x + 1 whole square, x - 3 whole square into x - 1. ஸோ f' (0) போட்டிங்கன்னா இது வேல்யூ = 0 வரும். இந்த 6 கான்ஸ்டன்ட் அங்கிட்டு போய் 0 ஆயிரும். அப்போ x + 1 whole square = 0 or x - 3 whole square = 0 or x - 1 = 0 வரும். ஸ்கொயர் ரூட் எடுத்திங்கன்னா இது x + 1 = 0 தான் வரும். அப்போ x = -1, x = 3 or x = 1 வரும். ஸோ 3 பாயிண்ட் இருக்குது. நமக்கு கிராஃபை 4ஆக பிரிக்குது ரியல் லைனில். -∞ to -1, -1 to 1, 1 to 3 and 3 to ∞. ஸோ ஒவ்வொரு இன்டர்வலையும் என்ன செக் பண்ண போகிறோம். -∞ to -1 பார்த்தீங்கன்னா <0 வரும் f'(x). ஸோ ஃபங்க்ஷன் இஸ் டிக்ரீசிங். -1 to 1 பார்த்தீங்கன்னா f'(x) பார்த்தீங்கன்னா <0 தான் வரும். இங்கேயும் ஃபங்க்ஷன் டிக்ரீசிங். அடுத்து 1 to 3 பார்த்தீங்கன்னா f'(x) வந்து பார்த்தீங்கன்னா <0 வரும். ஸோ ஃபங்க்ஷன் இஸ் இன்க்ரீசிங். அடுத்து 3 to ∞ பார்த்தீங்கன்னா f'(x) பார்த்தீங்கன்னா <0 வரும். இந்த ஃபங்க்ஷன் இஸ் இன்க்ரீசிங். ஸோ -∞ to -1 and -1 to 1 ஃபங்க்ஷன் டிக்ரீசிங், அண்ட் 1 to 2 and 3 to ∞ வந்து ஃபங்க்ஷன் இஸ் இன்க்ரீசிங். 1 to 3 and 3 to ∞ ஃபங்க்ஷன் இஸ் இன்க்ரீசிங். தேங்க்யூ.